Hi children, welcome to CAMS Kalvi channel. Children, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் past continuous tense. Let us know children. Continuous tense is a category of verb tenses. Here we will see the past continuous tense. You all know forms of verbs. Those are வேர்போட ஃபார்ம்ல என்னவா ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எக்ஸாம்பிள் கோ கோஸ் வெண்ட் கான் கோயிங் கோனா செல்லுன்னு அர்த்தம் கோஸ்னா செல்கிறான் வெண்ட்னா சென்றான் கான்னா சென்று விட்டான் கோயிங்னா சென்று கொண்டிருக்கின்றான். சில்ட்ரன், த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் என்னன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இப்போ ரைட்டிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் என்னன்னா பாஸ்ட்னாலே என்னது இறந்த காலம். நான் ஒரு வேலையை அப்போ செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நேற்று நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறது. அதான் அந்த பாஸ்டில் நான் என்ன பண்ணேன், அது செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு மீனிங்மா. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட் I was writing my homework at 5 p.m. yesterday. Yesterdayனா என்னது நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் 5 மணிக்கு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தேன், என்னோட ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் சிச்சுவேஷன் என்னென்னாப்பா parallel actions. பேரலல் ஆக்ஷன்னா இந்த விஷயமும் நடந்தது அதுவும் நடந்தது, ரெண்டு விஷயம் என்னது சேர்ந்து நடக்கும்போது என்னன்னா கவனிங்க. வாட் வாஸ் யுவர் பிரதர் டூயிங் தென்? நீ பண்ணிட்டு போங்க, உங்கள் பிரதர் என்ன பண்ணாங்க. வென் ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், டிவி பார்த்துருந்தான். அப்போ என்னது ரெண்டு பேரலல், ஒரே மாதிரி விஷயம் பாஸ்டில் நடந்தது. நெக்ஸ்ட் தேர்டு இன்டரப்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இன்டரப்ட் என்னன்னா தடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எஸ், வென் ஐ என்டர்ட் ஹிஸ் ஹவுஸ் ஹிஸ் மதர் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது என்னவாச்சு, மதர் என்ன பண்ணிட்டுருக்காங்க, நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்காங்க. அப்போ என்னாச்சு, அந்த விஷயம் என்னவாயிடுச்சு, தடங்கள் ஆச்சு இல்லையா. எஸ், வென் ஐ என்டர்ட் ஹிஸ் ஹோம் ஹிஸ் மதர் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். நாம் அது வீட்டுக்குள்ளே போகும்போது என்னாச்சு, அவங்க அம்மா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் interrupted action in the past. அப்போ லிசன் கேஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபர்ஸ்ட் அட் சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட். செகண்ட் ஒன் parallel action. Third one interrupted action in the past. Children, the present participle form is used in past continuous tense with auxiliaries. என்னென்ன verb பார்த்தோம், was, were யூஸ் பண்ணோம். present participle going இருக்கு இல்லையா, verb plus ing plus was, were. Children, listen to me. வாஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, வாஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஐ, ஹீ, ஷீ அண்ட் இட். வாஸ்
was going. I was going. He was going. She was going. Okay, children. Next, where is used for you, we, they. அது plural. சிங்குலரில் என்ன பண்ண யூஸ் பண்ணுறது வாஸ். ப்ளூரல் ஃபார்முக்கு என்ன பண்ணோம்? யூ வேர் கோயிங், வி வேர் கோயிங், தே வேர் கோயிங் யூஸ் பண்ணுவோம் கிட்ஸ். லெட்ஸ் see. I was going to house. You were going to house. We were going to house. They were going to house. He was going to house. She was going to house. It was going to house. Give the correct verb form for following sentence. We already learnt I was reading the poem. Was. Next, they were plural form. They were writing the poem. It singular. It was going to Delhi. She is a singular. She was drawing a picture. We plural. We another nama plural. We were eating fruits. He is singular. He was watching movie. You plural. அது யூனால என்னது? இப்போ நீங்கள் எதிர்க்க ஒருத்தவங்கிட்ட பேசுவீங்க, இப்போ 2 பேர் ஆகிட்டீங்க, ப்ளூரல். யூ வேர் மேக்கிங் லஞ்ச். ரைட் வாட் தே வேர் டூயிங் அட் 5 o'clock yesterday. நான் பார்த்தோம் இல்லையா, என்னது? parallel action. Oh, sorry. At some point in the past, I was playing cricket with my friend. My mother was watching the TV. We were eating mango. My friends were riding their bicycles. Mohan was writing a letter. The bell was ringing loudly. See and write what they were doing. While I was writing, he was sleeping. நான் எழுதிட்டு என்ன பண்ண, அவன் தூங்கிட்டு இருந்தான். While I was writing, he was sleeping. While the boy was playing, the girl was reading. While my mother was cooking, my father was chopping. Cutting எழுதலாம். Children, these are example for parallel action. Children, next topic, future continuous tense. Okay, children, we all know that present, past, past participle, present participle. Here, the some present participle forms is used in future continuous tense. Will actually, will be. நம்ம அங்கே என்ன லிசன் பண்ணுங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணீங்க? வாஸ். வாஸ் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே ஃப்யூச்சரில் என்னென்னா வில் பி verb plus ing. Will be verb plus ing. Example பாருங்க children. I will be going to house. இங்கே எல்லாமே will be தான், ஃப்யூச்சரில் நடக்கிறது. You will be going to house. We will be going to house. அதான் நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம், நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டூர் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, நாளைக்கு எங்கள் டூர் இருக்குது அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான்.
They will be going to house. He will be going to house. She will be going to house. It will be going to house. இது எல்லாத்துக்குமே என்னது will be தான் இதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுவோம். we are use will be. Give the correct verb form for following sentence. Listen ma, I will be waiting for you. Okay, நான் வந்து என்ன பண்ண உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. They will be coming. அவங்க நாளைக்கு வருவாங்க. They will be coming. It will be playing. She will be swimming. We will be drinking. He will be doing. You will be taking leave. இந்த ப்ராக்கெட்டில் இருக்க verb கூட என்ன பண்ணியிருக்கீங்க ing ஆட் பண்ணி ப்ளஸ் வில் பி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ verb ப்ளஸ் ing will. Children, how to use the future continuous tense? எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, I will be traveling in a bus by this time tomorrow. ஓகேவா? என்ன பண்ணுவேன், டுமாரோ வந்து இந்த டைமுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், பஸ்ஸில் போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அதான் டுமாரோ இந்த வேலையை நான் செஞ்சிட்ருப்பேன். அப்போ அதில் என்ன யூஸ் பண்ணுவீங்க, வில் பி verb plus ing. My friends will be playing but I am working here. நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, விளையாடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி பிளேயிங் பட் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹியர். சில்ட்ரன் இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ். வெரி வெரி சிம்பிள். ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் இருக்கா, இங்கே வாஸ் வெயிட்டிங் இருக்குல்லப்பா, அவ்வளோதான். அந்த வாஸ் எடுத்துகிட்டு என்ன ஆட் பண்ணணும்னா வில் பி ஆட் பண்ணும். தட்ஸ் ஆல். வாஸ் எடுத்துகிட்டு என்ன யூஸ் பண்ணோம், வில் பி. வேறு எடுத்துகிட்டு வில் பி, வாஸ் எடுத்துகிட்டு வில் பி, வாஸ் எடுத்துகிட்டு வில் பி, வாஸ் எடுத்துகிட்டு வில் பி. இந்த ரீடிங், ஈட்டிங், பிளேயிங், கோயிங், வெயிட்டிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஈஸியாக இருக்கு இல்லையா? பார்க்கலாமா? ஷி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். தே வில் பி கோயிங் டு கோயம்புத்தூர். சுரேஷ் வில் பி பிளேயிங் செஸ். ரஃபிக் வில் பி ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். பிரசாந்த் வில் பி reading newspaper. Change the sentences from future continuous tense to past continuous tense. இங்கே மட்டும்தான் நீங்கள் நம்ம ரூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர், அதாவது ஐ, சில்ட்ரன் நம்ம எப்பவுமே ரூல்ஸ் பார்த்தோம். ஃபாஸ்ட்டில் எப்படி, ஃபாஸ்ட்டில் என்னவா மாற்றணும், இட், ஐ, ஷீ, ஹீ இருந்தால் வாஸ், வி, யூ, தே இருந்தால் வேர். அது மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். அவ்வளோதான். லூசி வில் பி கெட்டிங் ரெடி. லூசினா என்னது, கேர்ள் இல்லையா? அப்போது ஷி வாஸ் getting ready. The train will be arriving on second platform. The train was arriving on second platform. We will be sleeping in terrace. We were, வீனா were யூஸ் பண்ண சில்ட்ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. We were sleeping in terrace. It will be raining heavily. It was raining. Children, நம்ம இன்றைக்கி என்ன டென்ஸ் பார்த்தோம்,
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை திருப்பி வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஒன் டைம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எக்ஸசைஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் அண்ணாக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. பாய் சில்ட்ரன்.